வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனை பார்க்க போகுது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான இடியாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சால்னாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். நீங்கள் நார்மலாக பண்ணுற சால்னா இல்லை, இது வேறு விதமாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இந்த இடியாப்பம் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பச்சரிசி 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடியாப்பத்துக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை அரிசி, இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் போட்டிருக்கேன். இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கலாம், இல்லை 2 கிலோ எடுத்துக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு பச்சை அரிசி போடுறீங்களோ அதே அளவுக்கு இந்த இட்லி அரிசி போட்டுக்கணும். சரிங்களா? இந்த அரிசியில் மாற்றம் இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா சில பேர் புழுங்கல் அரிசி போடலாம், இல்லை வேறு எதுனா சாப்பாட்டு அரிசி போடலாம்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி போட்டுனா உங்களுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வராது. அதனால தான் இது என்னோடய மெத்தட், என்னோடய ஸ்டைல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கிறோம். இந்த ஊற வைக்கிற பக்கம் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அரிசியை நல்லா காய வைக்கணும். கொஞ்சம் ஈரப்பதத்தோடு எடுத்து போய் மாவு அரைக்கக்கூடாது. நல்லா காய வச்ச அரிசி நல்லா ட்ரையாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம எடுத்து போய் மாவு மிஷினில் கொடுத்து நல்லா அரைக்கணும். நீங்கள் வீட்டில் அரைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரைக்கலாம். நல்லா மிக்ஸியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு அரைக்கிற பக்கம் இடியாப்பம் மாவு சொல்லி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துருப்பீங்கல்ல, அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி யூஸ் பண்ணும்போது பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணி எடுத்து மாவு மிக்ஸ் பண்ணணும். மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி டைட்டாக இருந்தால் கண்டிப்பாக மாவு புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். ரொம்ப லூஸாக வேண்டாம், கொஞ்சம் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக மாவு இறங்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் மாவு மிக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி இடியாப்ப குழாய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்ப குழாய் மரக்குழாய் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் அந்த ஸ்டீலில் வரது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடியாப்ப குழாயில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக புளியறதுக்காக. நீங்கள் இந்த இடத்துல எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இந்த தட்டிலையும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் போடலாம். அதாவது கடா துணி சொல்லுவாங்கள்ல, அந்த கடா துணியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடியாப்ப தட்டில் எல்லாத்தையும் நான் எண்ணெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதுக்கு பிறகு இந்த இடியாப்ப குழாயில் மாவு போட்டிருக்கேன். இந்த மாவு அதிகமாக போடக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மாவு பாதி அளவுக்கு அந்த குழாயில் போட்டு அதுக்கப்புறம் அந்த இடியாப்ப தட்டு வச்சு நீங்கள் அப்படியே நல்லா புளிய வேண்டியதான். இந்த புளியிற பக்கம் என்ன கேட்டினா கரெக்டாக ஒரு 2 லேயர் வரலாம் அதிகபட்சம். நீங்கள் ரொம்ப அதிகமாக புளிஞ்சிட்டுனா ரொம்ப கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லேயர், திருப்பி செகண்ட் லேயர். நீங்கள் வீட்டில் இட்லி தட்டு இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியை வச்சு புளிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சு பண்ணக்கூடாது. அந்த இட்லி ஸ்டீமில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த இடியாப்ப தட்டு உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸில் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துலாம். அதே டைமில் ரொம்ப ஸ்டீம் பண்ணாலும் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எந்த அரிசியை யூஸ் பண்ணுறோம், அதே டைமில் எப்படி ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வரோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த இடியாப்பம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. சால்னாக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 3 பத்தை, வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உடச்ச கடலை 3/4 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 3 நம்பர்,
தக்காளி 2, காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சால்னாக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக நிறைய விதமான மசாலா ரெடி பண்ணியிருப்பீங்க சால்னாக்கு. இது ரொம்ப ஈஸியான சால்னா, அதுவும் பர்டிகுலராக இதில் வேர்க்கடலை போட்டு பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இதுக்கு பிறகு சோம்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா வறுத்துருங்க. அதே டைமில் பொட்டுக்கடலை போட்டுருங்க. பொட்டுக்கடலை அதிகமாக வேண்டாம். ஏங்கிட்டுன்னா அதிகமாக போட்டால் உங்களுக்கு மாவு மாதிரி தன்மை வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொட்டுக்கடலை கம்மியாக போட்டு வேர்க்கடலை அதிகமாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் அதிகமாக இருக்கணும், அதுக்கு பிறகு வேர்க்கடலை, அதுக்கு பிறகு பொட்டுக்கடலை. இதுதான் ரேஷு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இப்போ பார்த்தீங்களா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வருதில்ல, இந்த மாதிரி நல்லா வரணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு வறுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. நீங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அரைக்க வேண்டியதுதான். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. குறைன்னு இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா இந்த மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக சோம்பு போடுறோம். இந்த இடத்துல அதிகமான சோம்பு வேண்டாம், நம்ம ஆல்ரெடி மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் எப்படி ரெடி ஆகணும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுத்த ஸ்டேஜ் போகலாம். அந்த வெங்காயம் வதங்காமல் இருந்தால் இனிப்பு தன்மை வரும். அதனால தான் வெங்காயம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சோத்தை பண்ணுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன். இப்போ இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க பேசிக் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். அதாவது மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். கொஞ்சம் சில்லி பவுடர் கம்மியாக போட்டிருப்பேன், தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். அதே டைமில் ரொம்ப அதிகமான தனியா பவுடரும் வேண்டாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடுறோம். இப்போ பார்த்தீங்களா அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி வந்திருக்கா. இந்த மசாலா வெந்திருக்காது, ஆனால் இந்த மாதிரி வதங்கி வர டைமில் தொக்கு மாதிரி வரணும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றி கொதிக்க விட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க சால்னா பேஸ்ட் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சால்னா ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். மசாலா ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி நல்லா கூட்டி எடுக்கிறீங்க, அதுக்கு பிறகு இந்த பேஸ்ட்டும் போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வேர்க்கடலாம் போட்டதுனால நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மசாலா நல்லா வேகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேர்க்கடலோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை தெரிய வரும். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்குன்னா ஒரு சூப்பரான சால்னா ரெடி.